குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்ம் சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன். ரிஷப ராசிக்கு நம்ம இப்போ புத்தாண்டு பலன் பற்றி பார்க்க போகிறோம். அப்போது ரிஷப ராசி நம்மளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், ரிஷப ராசியிலே குரு பகவான் வராரு. அப்போது இந்த வருட கிரக பயிற்சி அப்படின்னா 4 கிரக பயிற்சி ஆக போகுது. அது குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் மற்றும் சனி பகவான். அப்போது இந்த 4 பேருமே இந்த வருஷம் 2025 உங்களுக்கு பயிற்சியாக போறாங்க. அப்போ இந்த வருஷத்துல நிறைய மாற்றத்தை நிகழக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷப ராசி தான். பாருங்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல வந்து நிற்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்த கேது பகவான் 4ஆம் வீட்டில் வந்து நிற்காரு. அப்ப பாருங்க, அஷ்டமாதிபதியே உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போனாலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது. பாருங்க, வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் சிரமம் மட்டும்தான் படுறீங்க அப்படின்னா அது நீங்க மட்டும்தான் இருக்கும். அந்த ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில சொல்லி மாளாத கஷ்டம், எதை செஞ்சாலும் ஒரு தோல்வியே தழுவக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, இப்போ பாருங்க, இந்த குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி தான். ஆனா லாபம் வர்ற மாதிரி இருக்கு, ஒரே மட்டம் கொடுக்குது அப்படின்னா மொத்தமா புடுங்க போறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய காலகட்டத்தில் நடந்திருக்கும். பாருங்க, உங்களுக்கு வேலையில நிறைய பிரச்சனை. பாருங்க, யாருகிட்ட நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகும். பாருங்க, இவங்ககிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும், நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் இருந்திருந்தாலும் கூட அங்கே தான் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். பாருங்க, யாருக்கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக இருக்கணுமே, 4 பேருக்கு முன்னாடி நல்லா நிமிர்ந்து நடக்கணுமே அப்படின்னு கூட செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திக்க கொடுத்துருப்பீங்க. பாருங்க, அஷ்டமாதிபதி உங்கள் ராசி மேலே போகும்போது தான் வாழ்க்கையில் சொல்லி மாளாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. பாருங்க, நீங்கள் என்ன தான் நீங்கள் உழைச்சாலும் கூட தனக்குன்னு ஒரு 10 ரூபாய் சேர்த்து வைக்க தெரியாது. எல்லாமே குடும்பத்துக்காக கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்க போகுது. அந்த மாதிரி தான் மேலும் 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 வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம். பாருங்க, இந்த ராசி குரு பகவான் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தான் அப்பா நிம்மதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11 வரும்போது தான் ஒரு வேலை மாற்றத்தை கிடைக்க போகுது. வேலை மாற்றம் மட்டும் இல்லாமல் பட்டம் பதவி உயர்வு எல்லாமே அது கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு தொழிலில் செஞ்சுருப்பீங்க, நிறைய நஷ்டம் மட்டுமே செஞ்சக்கூடிய ராசி. நம்ம வாழ்க்கையில் யாருக்கிட்ட கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க இடத்த போய் கடன் வாங்கணும். யார் இங்கே எந்த பேங்க்ல லோன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பேங்க்ல தான் லோன் வாங்கணும். பாருங்க, நம்ம யாருக்கிட்ட மாமனார் முன்னாடி மாமியார் முன்னாடி நல்லா கௌரவமாக நம்ம வாழணுமோ, இவங்ககிட்டலாம் நம்ம வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கௌரவமாக வாழணுமோ அப்படின்னு நினச்சிங்களோ அவங்ககிட்டயே ஒரு பணம் விஷயத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. யாருக்கிட்டையுமே கேட்க முடியாது, வேற வழியே இல்லை. இந்த வாழ்க்கையை வாழலாமா வேண்டாமா அந்த அளவுக்கு எல்லா பக்கம் இருந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே வாழ்ந்துக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, திருமணம் அப்படின்னா அந்த திருமணத்துல இந்த திருமணம் செஞ்சது செய்யாமே இருந்திருக்கலாமே, நிம்மதியாக எங்கேயோ ஜாலியாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்திருப்பீங்க. அந்த திருமணத்துல நிறைய பிரச்சனை மட்டுமே கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. பாருங்க, இந்த குரு பகவான் 8ஆம் அதிபதி உங்க ராசி மேல செல்லும் போது திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த திருமணத்துல பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். பாருங்க, அந்த அளவுக்கு சரியா பிரச்சனையை மட்டுமே தூக்கி தோல் ஓட்டு தெரியுது இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான். பாருங்க, என்னதான் பிரச்சனை பட்டாலும் அது நமக்கு என்ன, நம்ம பார்த்துக்கலாம் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ராசி இந்த ரிஷபராசியாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த குரு பகவான் அந்த 2ஆம் இடத்துக்கு உங்க ராசியிலிருந்து உங்க 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் போதுதான் அப்பா நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது அப்பதான் நிகழப்போகுது. பாருங்க, அது மட்டும் இல்லாம இந்த ராகு பகவான் அந்த 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா இனிமேல் நிச்சயமா வேலை கிடைக்க போகுது. அப்போ இந்த பாருங்க, அந்த வேலையில கௌரவமா நீங்க எதிர்பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கௌரவம் உங்களுக்கு ஈஸியா வரக்கூடிய காலகட்டமா வரப்போகுது. அந்த மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த ராகு பகவான் அந்த 11 நிற்கும் போது 4ஆம் இடத்துல இந்த கேது பகவான் நிற்பாரு உங்க ராசிக்கு. பாருங்க, இது வரைக்கும் இடமே வாங்கல, நீ எப்பத்தான் வாங்குறதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா போது பாருங்க, அந்த 4ஆம் இடத்துல இந்த கேது பகவான் உங்களுக்கு இடத்தை நிறைய கொடுக்குறக்கான சந்தர்ப்பம். இந்த கேது பகவான் போல் கெடுப்பார் இல்லை, கேது பகவான் போல் கொடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த அதிபதிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது போனுக்கும் போது நிறைய கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது நல்லபடியா மேலும் மேலும் பயன்படுத்தினா மட்டும் போகுது. பாருங்க, இந்த கிரகம் உங்களுக்கு கிடுவருக்கு ரெடியா இருக்கு.
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் போகுது. பாருங்கள், இந்த நாளில் கேது பகவான் இருக்குதுன்னா பாருங்கள், நீளமான இடம், ஒரு சந்துக்குள்ள அந்த மாதிரி இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நடந்துடும். பாருங்கள், அந்த நீளமான இடம் தான் உங்களுக்கு அமையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி வாங்கிட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும். அது மட்டும் பாருங்கள், இந்த 4ஆம் இடத்துல இந்த ராகு பகவானும் அந்த கேது பகவான் உங்களுக்கு பயிற்சியாக வந்து நிற்கும் போது தான் அம்மா கூட ஒரு சின்ன சந்திரம் கொடுக்கும். பாருங்கள், வாழ்க்கையில் யாரு கூட நம்ம வந்து நம்ம கௌரியமாக அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் ஒரு அம்மா மேலே ஒரு பிரச்சனையை கொடுக்கும், அம்மாவுக்கு ஒரு தீராத நோயை கொடுக்கும். அப்படின்னு அம்மா கிட்ட உறவு அப்படிங்கிறது டேமேஜ் ஆகும். பாருங்க, எனக்கு தம்பி இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க, என் மேல எந்த ஒரு பாசமும் காட்டலீங்க அப்படின்னாலும் எல்லாமே தம்பிக்கே தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுல கவனமா பார்த்துக்குங்க. பாருங்க, இதில் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் என்று 4ஆம் இடத்துக்கு வரப்போகிற பார்த்தீங்களா? அப்போது இது வரைக்கும் இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விற்றீங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு போகிறக்கான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2ல் நிற்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், இந்த படிப்பு அப்படிங்கிறது என்ன படிப்பு படிக்கிறதுனே தெரியல. நம்ம வந்து நிறைய அறிவு இருக்குது, அது எப்படி பயன்படுத்துறது, எந்த நோக்கி போகிறது அப்படிங்கிற யோசனையாவே இருக்கு. பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் தான். அந்த அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல போகுது. அப்போ நீங்க மருத்துவம் சார்ந்த படிப்பு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அது ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்களுக்கு 100% மருத்துவம் சார்ந்த படிப்பு, இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு உங்களுக்கு மிக சிறந்த படிப்பு வரக்கிற சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்க, அங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அஃபெக்ஷன் வரக்கான சந்தர்ப்பம். அந்த அஃபெக்ஷனில் சேருமா சேராதா, இதில் கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்குது. அப்போது அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட மேலும் மேலும் அது காதல் திருமணம் வரைக்கும் போகிறக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு பையனை இல்லை ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, இன்னொரு பையனும் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம், எதையும் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சூஸ் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் போது பாருங்கள், இந்த காலகட்டத்தில் கவனமாக சூஸ் பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்கள், இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல வந்தாலும் கூட உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துனாலும் கூட லவ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கும். பாருங்கள், இதில் அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்கன்னா மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். இல்லை நம்ம அப்பா கூட இருந்தாலும் கூட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதுண்டா, அப்பாடா நிம்மதியாக உட்காரக்கூடிய ராசியில் இந்த ரிஷப ராசி தான். பாருங்க, இது வரைக்கும் குழந்தைகளே இல்லை, நம்ம கல்யாணம் முடிச்சு 3லிருந்து 5லிருந்து 7 வருஷம் ஆனாலும் கூட குழந்தைக்கு இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து நிற்கும் போது கம்பல்சரி ஒரு குழந்தை கொடுக்காம போகாதுங்க. அந்த ராகு பகவானே வந்து நிற்கும் போது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, உங்களுக்கு திருமணம் ஆச்சு, அந்த திருமணத்தில் ஒரு சின்ன சண்டை பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருச்சு. அது எப்படா பிரச்சனை முடியும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனை முடியக்கூடிய காலகட்டம். அது பாருங்க ஒரு சின்ன சண்டை, அது திருமண தன்னைக்கு வந்த சண்டை, அதனால நான் வந்து ரொம்ப மன வேதனை அடைஞ்சிட்டேன், அதனால மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் அதனால ஒரு சின்ன சண்டை, மாமியார் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, மாமனார் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு வந்து நிற்கும் போது பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இல்லை நான் அந்த பொண்ணை பேசவே முடியாது, நான் வந்து வேற திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உயர்ந்த காலகட்டம். பாருங்க, அந்த குரு பகவான் அந்த 2ல் வந்து நிற்கும் போது தான் நீங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்க போகுது. இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு நினைச்சாங்க கூட காலர் தூக்கி விட்டு தெரியலாம். ஆனால் கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 2ல் வந்து ரிஷபராசிக்கு நிற்கும் போது திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகுது. அடிச்சே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மிக அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி. பாருங்க, இது வரைக்கும் நம்ம நிம்மதியான வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கும். பாருங்கள், அந்த நண்பர்கள் மூலிமா ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. பாருங்கள், கடந்த காலத்தை சந்தித்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்கள், அந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்களுக்கு ஆயுளுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு கூட 100% மேலும் மேலும் ஒரு இடம் மாற்றத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது மேலும் மேலும் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது.
இதெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்ட நிலையை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வேறொரு பதில் உங்களை சந்திக்க விரும்பினேன். நன்றி, வணக்கம்.